square and square root. ஸோ இந்த 4 மாடல் கொஸ்டின்ஸ் அண்டர் சிம்பிளிஃபிகேஷன் தான் இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 மாடல் கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ரூல் டு ரிமெம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் root a into root b is equal to root of a into b, and second rule is root of a divided by b is equal to root a divided by root b. இன்றைக்கி நம்ம வந்து ட்ரிக் ஆர் ஷார்ட்கட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ரூட் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ரூட் 12 இன்ட்டு ரூட் 3. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் 12 இன்ட்டு ரூட் 3. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் டு ரிமெம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள். ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி. ஸோ இந்த ரூல் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி. ஸோ இங்கே ஏன்றது வந்து 12, பின்றது வந்து 3. ஸோ ரூட் ஆஃப் 12 இன்ட்டு 3, ஸோ ரூட் ஆஃப் 36. ஸோ இதோட ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஆகலை, பிகாஸ் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும் இன்னும் ஃபர்தராக. ஸோ இந்த 36 நீங்கள் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 6 இன்ட்டு 6 இஸ் 36, விச் இஸ் 6 ஸ்கொயர். ஸோ 36 வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா இங்கே வந்து இது வந்து ஸ்கொயர் ரூட். ஸோ 6 இன்ட்டு 6 இஸ் 36. தென் 6 இன்ட்டு 6 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா, ஸோ இது எப்படி ரீரைட் பண்ணணுன்னா 6 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர். ஸோ இதோட ஆன்சர் 6. ஸோ டேரெக்டாக ரூட் ஆஃப் 36 6ன்னு எழுதுவாங்க. ஸோ அதோட ரீசன் பாருங்கள், ரூட் ஆஃப் 6 இன்ட்டு 6 6 ஸ்கொயர். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணுவாங்க, ஏன்னு தெரியாது. ஸோ அது தெரியாதவங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக வந்து ரூட் ஆஃப் என்னன்றது வந்து வெறும் ரூட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா விச் மீன்ஸ் இது ஸ்கொயர் ரூட், 3 கொடுத்துருந்தாங்கன்னா கியூப் ரூட், இப்போ 4 கொடுத்தாங்கன்னா ஃபோர்த் ரூட். ஸோ இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா விச் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட். ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் n to the power of 1/2. ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள், ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 6 ஸ்கொயர், இந்த ரூட்டோட மீனிங் நம்ம என்ன சொன்னோம், 1/2. ஸோ இந்த 2 கெட்ஸ் கேன்சல். ஸோ இதோட ஆன்சர் 6. ஸோ இதுவும் ஏன் வந்து கேன்சல் பண்ணுறோன்னா பவர் டு த பவர் இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 2 இன்ட்டு 1/2 ஆகும், 2 கேன்சல் ஆகும். அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து 6. The second question, root of 98 divided by 162. ஸோ ரூட் ஆஃப் 98 டிவைட் பை 162 இதுதான் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப். ஸோ 98 வந்து எப்படி எழுதியிருக்கோன்னு பாருங்கள். 2 இன்ட்டு 49 இஸ் 98. 162 எப்படி எழுதியிருக்கோன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோன்னா 2 இன்ட்டு 81. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 2s are 18. ஸோ 8 மீதி 1, 4 2s are 8, 9. ஸோ 81 இன்ட்டு 2 162. ஸோ இங்கே நீங்கள் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா 2வையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் என்ன நம்பர்ஸ் இருக்குன்னா ஸ்கொயர் ரூட்குள்ளே வந்து 49 டிவைட் பை 81. ஸோ ரூட் ஆஃப் 49 டிவைட் பை 81. ஸோ 49வே நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 7 இன்ட்டு 7 இஸ் 49, 9 இன்ட்டு 9 இஸ் 81. ஸோ இதுவே நீங்கள் எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் டிவைட் பை 9 ஸ்கொயர். ஏன் ஸ்கொயர் போட்டால் 9 பாருங்கள் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, 2 டைம்ஸ். அதனால தான் ஸ்கொயர் போட்டிருக்கோம். இங்கேயும் வந்து 7 2 டைம்ஸ் ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ 7 ஸ்கொயர். ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் டிவைட் பை 9 ஸ்கொயர். இப்போ தான் வந்து நம்ம ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ரூட் ஆஃப் ஏ டிவைட் பை பி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, ரூட் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர். ஸோ இந்த ரூட் அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இந்த ரூட் அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்னா 7 டிவைட் பை 9. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 7 டிவைட் பை 9. ஸோ தேர்ட் கொஸ்டின், ரூட் ஆஃப் 1 9/16. ஸோ எல்லோரும் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு வந்து ரூட் ஆஃப் 1 வந்து 1 எடுத்துகிட்டு ஸோ 9/16 வந்து இது 3 ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம், இதை வந்து 4 ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் என்ன எழுதுவீங்கன்னா இதுக்கு ரூட் மட்டும் அப்ளை பண்ணி 3/4.
இந்த கொஸ்டின் இப்படி அப்ளை பண்ணால் ராங் ஆன்சர். ஸோ எப்பயுமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணணும். சம்டைம்ஸ் ஆன்சர் கூட உங்களுக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பயுமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒரு சில பேருக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, அவங்களுக்காக இதை சால்வ் பண்ணி காமிக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 9/16 இருக்குது. நான் செப்பரேட்டாக இந்த நம்பர் மட்டும் எடுத்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 1. அதை இன்ட்டு இந்த டினாமினேட்டரால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ப்ளஸ் இந்த நியூமரேட்டர், தென் டிவைட் பை 16. Then 1 into 16 is 16 plus 9 divide by 16. 16 plus 9 is 25 divide by 16. So இந்த mixed fraction improper fraction convert பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து 25 divide by 16. So mixed to improper நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணோம்னா 25 divide by 16. So இதுக்கு அடுத்து சிம்பிள் தான். So 25 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்கன்னா 5 into 5 is 25. Then 16 வந்து 4 into 4 is 16. This can also be written as 5 square divided by 4 square. Then rule number 2 தான் apply பண்ண போகிறோம். So the square root is applicable for both numerator and denominator. So இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்கன்னா root of 5 square divide by root of 4 square. So இதுவும் cancel ஆகிடும், இதுவும் cancel ஆகிடும். So which is equal to 5/4. ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேயே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கலாம். ஒரு சில டைமில் வந்து இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி கூட ஆன்சர் கேட்டிருக்கலாம். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ண தெரியாதவங்க இதை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ 5 divide by 4 இருக்குது, இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 1/4 is 4. ஸோ பேலன்ஸ் வந்து 1. ஸோ இது எப்படி எழுதணும், இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நீங்கள் சென்டரில் போடணும். உங்களோட ரிமைண்டரை வந்து நியூமரேட்டரில் போடணும், இந்த நம்பர் வந்து இங்கே டினாமினேட்டர் போடணும். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணால் இதுதான் ஆன்சர் 1 divide by 4. ஸோ ரூட் ஆஃப் 1 9/16 is equal to 1 divide by 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரூட் ஆஃப் 2 7/9. ஸோ இங்கேயும் வந்து இன்சைட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பார்க்கும்போது நான் சொன்னேன் இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் உங்களால் ஸ்கொயர் ரூட் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு 2 7/9 இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த நம்பர் இன்டூ டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர் டிவைட் பை இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அதுதான் பண்ணணும். ஸோ இதுதான் ஸ்டெப். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஸ்டெப். Then 9 into 2 is 18 plus 7 divided by 9. 18 plus 7 is 25 divided by 9. So is equal to root of 25 divided by 9. So இந்த மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் ஈஸி ஸ்டெப்ஸ். ஸோ 25 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 5 into 5 is 25. Then 9 வந்து 3 into 3 is 9, which is equal to root of 5 square divide by 3 square. Applying the rule. So second rule வந்து என்னன்னா the square root is applicable for both numerator and denominator. So root of 5 square divide by root of 3 square. So இது ரெண்டும் cancel ஆகிடும். So 5 divide by 3 is answer. So again இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து mixed fractionல இருக்குது, சாரி improper fractionாக இருக்குது. இதை வந்து நீங்கள் mixed fractionாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேயே இருந்ததுன்னா ஆஸ் இட் இஸ் நீங்கள் 5/3 எழுதலாம். இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஆன்சர் கேட்டிருந்தாங்கன்னா இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ 5 divide by 3, 1 3 is 3. ஸோ பேலன்ஸ் வந்து 2. ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் சொல்லியிருந்தோம். ஸோ உங்களோட இந்த நம்பர் வந்து சென்டரில் இருக்கணும், தென் உங்களோட ரிமைண்டர் நியூமரேட்டரில் இருக்கணும். ஸோ இந்த நம்பர் கீழே இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக பண்ணுவீங்க. கோஷன்ட் வந்துட்டு உங்களோட ரிமைண்டராக இருக்கும், சாரி உங்களோட கோஷன்ட் வந்து சென்டர் நம்பரில் இருக்கணும், தென் ரிமைண்டர் வந்து நியூமரேட்டராக இருக்கணும், தென் எந்த நம்பர் கீழே இருக்கும். ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட கோஷன்ட் வந்து எப்பயுமே சென்டர் நம்பராக இருக்கணும், ரிமைண்டர் வந்து நியூமரேட்டராக இருக்கணும், இந்த நம்பர் வந்து டிவிஷனில் தான் இருக்கணும்.
If you like this video, please do share it to your friends and subscribe this channel. Thank you for watching this video. Queries இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video.